டியர் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே, கைரேகை நிபுணர்கள் கூறுகின்றார்கள், உலகில் பிறந்திருக்கின்ற, அதாவது உலகில் வாழுகின்ற 300 கோடி மக்களுக்கும் கைரேகை எடுத்து பார்த்தால் அது தனியாகத்தான் இருக்கும். எந்த 2 பேருக்கும் உள்ள கைரேகைகள் ஒத்துப்போகவே போகாது. ஆக கடவுள் ஒவ்வொருவரையும் தனித்துவமாகத்தான் படைத்திருக்கின்றார். தனித்துவம் என்றால் என்ன? தனித்துவம் என்றால் குணங்கள், நிறங்கள், புத்திசாலித்தனம், அடுத்தவர்களை கவர்வது, முன்னேறுவது, வேகமாக எந்த செயல்களையும் செய்வது, இந்த மாதிரியான எல்லா காரணிகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள். ஆக கடவுள் நம்மை வித்தியாசமானவர்களாகத்தான் படைத்திருக்கின்றார். ஆக எல்லோருக்கும் தனித்திறமை உண்டு. பிறக்கும் போதே கடவுள் உங்களுக்கு தனித்திறமையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அந்த திறமையை உபயோகிக்கின்றோமா? நமது வாழ்க்கையில் நமக்காக, நமது குடும்பத்திற்காக, நமது சமுதாயத்திற்காக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக நாம் அந்த திறமையை உபயோகிக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. ஆக நாம் நமக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷமான அந்த அறிவை உபயோகித்து முதலில் உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு, அதன் மூலம் உங்கள் குடும்பத்தை நன்றாக ஆக்கிக்கொண்டு, உங்களை சார்ந்தவர்களை நன்றாக ஆக்கிக்கொண்டு, மேம்படுத்தி கொண்டு, நீங்கள் வாழும் சமுதாயத்தை மேம்படுத்தி கொண்டு, நீங்கள் வாழும் இந்த உலகிற்கும் நீங்கள் உங்கள் அறிவினால் ஏதாவது செய்தால் அது நல்லது. ஐசக் நியூட்டனை பாருங்கள், என்னவெல்லாம் செய்திருக்கின்றார். அதேபோல் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை பாருங்கள், அவர்கள் எல்லோருக்கும் கடவுள் அறிவை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதில் ஆழ்ந்து உள்ளே போய் அவர்களது அறிவை திரும்ப திரும்ப கூர்மையாக்கி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆக நாமும் நமது அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து